ஹல்லேலூயா. ஓகே, நாங்கள் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் இதோடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கும்படியாக நாங்கள் கடந்து செல்லலாம். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவன். ஏனென்றால் அவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறவர், நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஓகே, வாங்க நாங்கள் வேகமாக நாங்கள் போகலாம். இன்றைக்கு நாங்கள் இந்த தலைப்பினூடாக நாங்கள் இதோடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க போகிறோம். என்ன தலைப்பண்டா, கொடுத்தலினால் வரும் ஆசீர்வாதம். கொடுத்தலினால் வரும் ஆசீர்வாதம், த பிளஸிங் ஆஃப் கிவிங். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து சொல்லுங்க, கொடுங்க கொடுங்க, எரியாதீங்க, கொடுங்க. ஹல்லேலூயா. சொல்லுமா, கொடுங்க கொடுங்க. ஹல்லேலூயா. ஏற்கனவே நாங்கள் எல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கிறோம், அதுக்குள்ள கொடுங்கன்னு இல்லை. ஹல்லேலூயா. இதில் தான் இன்றைக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவர் இந்த கால வேளையில் இந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே இந்த காரியத்தை பேசும்படியாக என்னை உற்சாகப்படுத்தினார். இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு வறுமை, பவர்ட்டி, இன்றைக்கு கஷ்டம், நெருக்கம், உபத்திரவங்கள் இவைகளில் இருக்கிறார்கள் என்றால் அந்த ரகசியத்தை அவர்கள், அந்த சீக்ரெட்டை ஒரு தரம் புரிஞ்சு கொள்ளல. அது ஒரு உண்மையான விஷயம், அது ஒரு உன்னதமான விஷயம். இதை சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு என்னென்னா மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை, பிளஸ்ஸிங் ஆகிறதில்லை, அவருடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்கிறதில்லை. இன்றைக்கு தமிழ் கலாச்சாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா சொல்லுவார்கள், வந்தவர்களை வாழ வைக்கிறது தமிழர் என்று சொல்லுவார்கள். தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தே சாவடிக்கிற ஆளுங்க தான் தமிழ் கலாச்சாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூதர்களுடைய கலாச்சாரம் கூட. தமிழர்கள் கூட என்ன செய்வார்கள் என்றால் கொடுப்பாங்க. தனக்கு இல்லாவிட்டாலும் என்ன செய்வார்கள், கொடுக்குற ஒரு பண்பு பழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நவீன காலத்தில் எப்படி இன்றைக்கு சபை இருக்கிறது, நானும் நீங்களும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், எங்களுடைய கொடுக்கிற அந்த தன்மை எப்படி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க போகிறோம். இப்போ கொடுத்தல் என்பது அடுத்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொடுக்கிறது என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லொஸ் ஆகிறது இல்லை, நீங்கள் இல்லாமல் போகிறது இல்லை. அதில் நான் கொடுத்திருக்கிறேன். கொடுத்தல் என்பது ஏதோ ஒன்றை இழப்பதல்ல, மாறாக நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறீர்கள், நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள். எங்கே முதலீடு செய்கிறீர்கள்? இங்கேயும் பூலோகத்திலையும் நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள், இன்னொன்று பரலோகத்திலையும் முதலீடு செய்கிறீர்கள். பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு. கொடுக்கிறது என்பது நீங்கள் கெட்டு வீணா நாசமாக போகிறதில்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கிறது. எனவே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு வழி, இதுவும் ஒரு வேயாக இருக்கிறது. ரெண்டாவது, கொடுப்பது என்பது ஒரு வரம். ஹல்லேலூயா. என்ன கள்ள தீக்கு தரிசிமா என்று பார்க்குற மாதிரி. ஹல்லேலூயா. கொடுக்கிறது என்பது வரம். பைபிள் சொல்லுகிறது, நாங்கள் பகிர்ந்து கொடுப்பது வரம். எனவே கொடுக்கிறது என்பது எல்லா நாளையும் முடியாது. அது கடவுள் அவர்களுக்கு சிலருக்கு ஸ்பெஷலாக கொண்டு வச்சிருப்பாங்க. இந்த சட்டை இவங்களுக்கு சரியா இருக்கும், இது இவங்களுக்கு சரியா, இது ஒரு வரம். இதனால நீங்க ஃபாதர் பெர்க்மன் பாடி இருக்கிறார், உலக பொருட்களினால் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இந்த உலகத்தை சம்பாதிக்க வேண்டும். எப்படி என்றால் இது ஒரு வரம், தேவனுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறதா. மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா, வேதாகம் எங்களுக்கு டீச்சிங், அதாவது எங்களுக்கு படிப்பிக்கிறது, கற்பிக்கிறது. கொடு 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 என்று இயேசு கூட, அப்போஸ்தலர்கள் கூட, பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இதை வலியுறுத்துகிறார். கொடுக்கிறதை குறித்து நாங்கள் அதை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். மூன்றாவது அடுத்த கடைசியா பார்க்க போறோம். ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது, தர்மம் தலை காக்கும். ஏதோ படப்பேர் என்று நீங்க நினைக்காதீங்க, இது ஒரு பழமொழி. என்னண்டா, நாங்கள் தர்மம் செய்கிற பொழுது அது என்றோ ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய மண்டையை காக்கும், அல்லாவிட்டால் உங்களை பாதுகாக்கும். இதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். எனவே இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ், ஆங்கிலத்தில் எப்படி இருக்க தெரியலை, தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பழமொழி இருக்குது. கொடுத்தாருக்கு குறைவில்லை, கொடுக்க கொடுக்க குறையாது, அல்ல அல்ல ஊரும் என்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட், அதெல்லாம் எப்படி இருந்தாலும் அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போகிறோம். கொடுக்கிறது என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. ஜெனிசிஸ், அதாவது 8வது அதிகாரம் 22வது வசனம், சாப்டர் 8 verse 22, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று
தம்முடைய உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார். ஹல்லேலூயா. யார் சொல்றது? நோவாவுடைய காலத்திலே உலகம் அழிகிறது, அழிந்த பிற்பாடு புதிய ஒரு உலகம், அந்த 8 பேர் மாத்திரம் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஆண்டவர் முதலாவது தன்னுடைய மனதில் நினைக்கிறார், இந்த ஸ்ட்ரக்சர், இந்த விஷயம் மாறாது, இது சேஞ்ச் ஆகாது. எது? விதைப்பு, அறுப்பு, குளிர், சூடு, கோடைக்காலம், மாரிக்காலம், பகலும் இரவும் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல அந்த கையில அந்த சீட்ஸ், அதாவது அந்த நெல் மணிகளை ஒருவர் வைச்சிருக்கிறார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த நெல் கையில் இருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா, இது விதைப்புக்கான, அடுத்த விதைக்கிறது. இது என்ன செய்ய போறாண்டா, விதைச்சா தான் இவர் என்ன செய்ய போறார், நிறைய அறுவடையை காண போகிறார். இப்ப கையில் இருக்கிற இந்த விதையை நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த சீட்ஸை அப்படியே நாங்கள் இப்படி பொத்தி பிடிக்கணும். ரைட், இங்கே ஒரு போல் ஒன்று இருக்கு. வெரி குட். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பால் இருக்குது, பால் இது. இப்போ இது விதை என்று வைங்க, ஒரு சீட்ஸ். இந்த விதையை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஓகே, நான் லேண்ட் எல்லாம் ஓகே ஆகிட்டு, எல்லாம் உழுதாச்சு, எல்லாம் இதாகிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த கையில் இருக்கிறத போடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் சொல்லுங்க, ஐயோ இது லொஸ்ட் ஆகிட்டுடா, அல்லாவிட்ட இது வீணா போயிடுச்சுடா, இது இல்லாமல் போயிட்டேன்டா. ஐயோ, கையிலேயாவது ஒரு அளவு கொஞ்சம் இருக்குது, ஆனால் இதை கீழே போடுறதுக்கு இன்றைக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு எங்களுடைய ஆசீர்வாதங்களை எப்படி வச்சுக்கிட்டு தெரியும், இது என்னண்டா நாள்பட பழுதாகிரும், கெட்டு போயிடும், மலாயில சொல்லண்டா ரோசாவாயிரும். எனவே இப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சில நேரம் நாங்கள் ரோசாவாக இருக்கிறோம், சில நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கெட்டு போயிருக்கிறோம். ஆனால் இதை நாம கீழே போடுகிற பொழுது அது 1, 30, 60, 100 பலன் கொடுக்க போகிறது. அடுத்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த விதைத்த ஒரு மூட்டை நெல், ஓகே, ஒரு மூடையில விதைத்த நெல் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் அப்படியே விளைஞ்சு போயிருக்குது. இன்றைக்கு நாங்கள் கொடுக்காதபடியால், கஞ்ச பிசினாரியா இருக்கிறபடினால் நாங்கள் அப்படியே இருக்கிறோம், கூனி குறுகி எங்களால். ஆனால் கொடுங்க, கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இந்த போல பாருங்க, நான் இப்படி போடுறேன், இவ்வளவு தான் வருது, இப்படி போடுறேன். நாங்கள் எவ்வளவுக்கு இந்த உலகத்திலே எந்த விஷயத்தையும் நீங்க எவ்வளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அது உங்களுக்கு திரும்ப வரும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நீங்க காரியங்களை செய்வதற்கு உங்களை கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் டேர்ன் பண்ணி வரும். இன்றைக்கு நாங்கள் எங்களுக்குள்ளே இதை வைக்கிறபடினால இதனுடைய தாக்கத்தை எங்களுக்கு பார்க்க முடியாமல் இருக்கிறது. எனவே சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைத்தவன் நிறைய அறுப்பான். இன்னொரு பழமொழி இருக்கிறது. என்னடா பைபிள் வசனத்தை சொல்லது வந்தா நீ பழமொழியை சொல்லிக்கிறீங்க? இல்லை. ஹல்லேலூயா. இயேசு சில உவமைகளூடாகவே தேவன் மக்களோடு கூட பேசுகிறார். திணை விதைப்பவன் திணை அறுப்பான், வினை விதைப்பவன் வினை அறுப்பான். இந்த விதைக்கிறதுலையும் கவனமா நீங்க இருக்கணும். இன்னைக்கு நாங்கள் கண்டதை நாங்கள் விதைச்சிட்டு போயிட்டா அறுக்க வேண்டியிருக்கும். நீங்க லோட் கணக்கா ஒரு பயன்படாத ஒரு விஷயத்தை, ஒரு முள்ளு அல்லாவிட்டால் கசப்பான ஒரு விஷயத்தை நீங்க விதைக்கிறீங்க, அதைத்தான் நீங்கள் அறுப்பீங்க. நெல்லை விதைத்தால் நெல்லை தான் அறுப்பீங்க, கோதுமையை விதைத்தால் கோதுமையை தான் அறுப்பீர்கள், பயரை விதைத்தீர்கள் என்றால் பயரைத்தான் அறுப்பீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்கள் என்பது முக்கியம். எனவே நீங்கள் சரியானதை விதைக்கிற பொழுது சரியானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் கூடாத கெட்ட விஷயத்தை நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கிற பொழுது உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் அதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிறது, எதை நாங்கள் விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபத்தை அதிகமாக நாங்கள் விதைக்கிற பொழுது லோட் கணக்காக நாங்கள் கோபத்தை நாங்கள் அறுக்க வேண்டியிருக்கோம். வஞ்சகத்தை விதைக்கிற பொழுது அதிகமான வஞ்சகத்தை நாங்கள் அறுக்க வேண்டியிருக்கோம். எனவே இன்றைக்கு நாங்கள் கொடுத்தல்லே சரியானதை நாங்கள் கொடுக்க வேண்டும்.
சரியானதை நாங்கள் தேர்வு செய்து கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, அசஜி சரியானதை கொடுங்க பிரதர், சரியானதை கொடுங்க சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் நல்ல காரியங்களை எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்காங்க. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், அடுத்த ஸ்லைடுக்கு நாங்கள் போகிற பொழுது கொடுத்தல் என்பது நாங்கள் தேவனை வெளிப்படுத்துகிறோம். பக்கத்தில் காலப்பா சொல்லுங்க, கொடுக்கிறது என்பது, சொல்லுங்க சத்தம் போதாது இவ்வளவு பேர், கொடுக்கிறது என்பது தேவனை வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், கொடுக்கிறதுனால நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஓகே, ஸ்டாப். எனவே நாங்கள் தேவனை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். எப்படி நாங்கள் தேவனை வெளிப்படுத்துகிறோம்? தேவன் தம்மை எங்களுக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு என்கிறவர் ஒருவர் இங்கே வராவிட்டால் நானும் நீங்கள் இங்கே நாங்கள் உட்கார்ந்து இருக்க மாட்டோம். ஒருவேளை நாங்கள் மண்ணுக்குள்ள போயிருப்போம், அல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு தெருவில் இருந்திருக்கும், அல்லாவிட்டால் ஏதோ ஒரு பாவ வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எதற்காக? தன்னையே எங்களுக்காக கொடுத்தார். அதுதான் யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக, எனக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக, எங்களுடைய சகோதரர்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காகவும் அவர் கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல உயிரோடு உண்மையோடு நாங்கள் இருக்கிறோம். எனவே கொடுத்தல் என்பது இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறோம். போன வாரம் பாஸ்டர் செல்வின் பேசுகிறவர் சொன்னார், அந்த ஒரு பன் டோனட் வாங்கி கொடுத்த அந்த மிலிட்ரியை பார்த்து அந்த பிள்ளை சொல்லுது, நீங்க கடவுளா? ஓ, இது கனவா? அல்லாவிட்ட உண்மையாகவே இது நடக்கிறதா? எனவே நாங்கள் கொடுக்கிற பொழுது ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய சாயலை மக்கள் காண்கிறார்கள். 2வது நீங்க பார்த்தீங்கன்னா, கொடுக்கிறது என்பது இது மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். சிலரை பாருங்க, சாப்பாடு இல்லாமல் 3 நாள் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து ஒரு புங்குஸ் பைய கொண்டு நீங்க கொடுக்குறீங்க சாப்பாடு, வா, அதுக்கு நாசி பிரியாணி வாயை தொடங்க, ஹல்லேலூயா, எப்படி இருக்கும்? வா, 3 நாள் சாப்பிடல, என்ன செய்கிறத யோசிச்சுக்கிட்டது, நீங்கள் எப்படி வந்தீங்க? அவருடைய முகத்தில் பாருங்கள், அந்த சிரிப்பு, அந்த அழுகை, அந்த கண்ணீர், அந்த ஆச்சரியம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஒருவர் பெரிய டாக்டர், நல்ல பணங்கள் இருக்கிறது, நல்ல சொத்துக்கள், அவர் கடைசியாக ஒரு வியாதி ஒன்று வந்தது, பரடைஸ், அதாவது அவரால் நடக்க முடியாது, கை கால் இழுத்துட்டு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இது முடியாது. எத்தனையோ பிசியோதெரப்பி இதெல்லாம் செஞ்சு பார்த்து ஒன்றுமே முடியலை. நீங்கள் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, காலம் முழுக்க இப்படி தான் நீங்கள் இருக்க போறீங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்க, எவ்வளவு காலம் இருக்க போறீங்க தெரியல. அவர் என்ன செய்தார்? தடத்தில் இருக்க எல்லா சொத்துக்களையும் கலெக்ட் பண்ணார். ஒரு லோயரை கூப்பிட்டார், ஐயா, இந்த எல்லா சொத்தையும் நான் இந்த ஏழைகளுக்கு நான் எழுதி கொடுக்க போகிறேன், இந்த சிறுவர் இல்லத்துக்கு நான் எழுதி கொடுக்க போகிறேன், இந்த சென்டருக்கு நான் எழுதி கொடுக்க போகிறேன். ஏகப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தார். எல்லாம் அவங்க போய் அவர் நேராக அவர் கொடுக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பை அவர் பார்க்கிறார். அவர் கொடுக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுடைய சிரிப்பு, அந்த புது பேக், புது சாப்பாடு, இவைகளை அவர்கள் வாங்கி கொண்டு அப்படி ஓடுகிறதை இவர் பார்க்கிறார். திடீரென்று ஒரு நாள் அவருடைய கை பழைய மாதிரி வந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே சில நேரங்களிலே நீங்கள் கொடுக்கிற பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை உங்களை அந்த வெளியில் எடுத்துவிடும். வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது அகன்று போகும். நாங்கள் கர்த்தருக்காக செய்கிற பொழுது அந்த இதில் இருக்க சந்தோஷம், அதில் இருக்குது அந்த மகிழ்ச்சி, அது எங்களுடைய வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். எனவே நாங்கள் சந்தோஷத்தோடு நாங்கள் ஓட முடியும். எனவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம், பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறப்ப சொல்லுகிறார், எனவே நீங்கள் கடமைக்காக கொடுக்காதீங்க. ஏதோ கடமை, ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்க, காணிக்க ஒரு வெள்ளி இருக்குதா என்று சொல்லி நாங்கள் போட வேண்டாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகத்தோடு கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கொடுக்கிறது என்பது நாங்க ஒரு வெயிட்டா நாங்க பார்க்கிறோம், ஐயோ ஐயோ காசு போகுது. கொடுக்கிறது என்பது அது ஒரு உற்சாகம், அது ஒரு என்ஜாய், அது ஒரு ஃபன். ஹல்லேலூயா. என்னடா சொல்றேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லையே என்ற மாதிரி
இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார், சொல்லுகிறார், ஓகே நான் இப்பொழுது ஆஃபரிங் டைம் பாடுங்கிற ஒரு சாங் உண்டு. எல்லாரும் தங்களிடத்தில் இருந்த திரளான ஆஸ்திகளை கொண்டு வந்து போட்டார்கள். ஒரு ஏழை விதவை 2 காசு, நாளைக்கு ஒரு நாசிலமா வாங்கி சாப்பிட்டு வச்சிருந்த காசு. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களை பார்க்கிலும் அதிகம் விதைச்சா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக கொடுங்கயா. ஆண்டவருக்காக கொடுக்கிற பொழுது, நீங்கள் மக்களுக்காக நீங்கள் கொடுக்கிற பொழுது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறார். 3வது, கொடுக்கிறது என்பது ஒரு விசுவாசம், faithfulness, ஒரு விசுவாசம். எப்படி விசுவாசம் என்றால், ஆண்டவர் தம்முடைய மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார், ஒருவன் உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள மனதாக இருந்தால் உன்னுடைய அங்கியையும் என்ன செய்திரு, கொடுத்துரு. 1 மைல் தூரம் உன்னோட போக அவன் பலவந்தம் படுத்தினா 2 மைல் தூரம் போ. இதனுடைய பின்னணியை நீங்க பார்த்தீங்கன்னா, ரோமர்கள் வந்து யூதர்களை அடிமையாக வைத்திருந்தார்கள். சாதாரண ஒரு ரோமன் கூட யூதனை பார்க்கிற பொழுது, அவன் ரோட்டிலே வழிப்போக்கனாக போகிற பொழுது, நிறைய ஜாமான் எல்லாம் தூக்கிட்டு அவன் போகிற பொழுது, ஒரு யூதனை கண்டால், தம்பி இங்கே வாங்க, இந்த பேக்கெல்லாம் நீங்கள் தூக்குங்க, இவ்வளவு தூரம் கொண்டு வந்து தாங்கட்டு. இப்படி அவர்கள் அடிமையாக நடத்தினார்கள். ஆனால் இப்பொழுது இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள், என்ன செய்வது? ரோமர்கள் வந்து இப்படி எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், அவன் கேட்டான்டா கொடு, அதை விட இன்னும் மேலதிகமாக கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்கிற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொடுத்தல் என்பது ஒரு விசுவாசம், அது ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ். அது தேவன் எங்களுக்கு அதை கற்பித்து கொடுக்கிறார். எனவே நீங்கள் அதை பார்க்கலாம். மலை பிரசங்கத்தை நீங்கள் வீட்டிலே போய் நீங்கள் வாசிக்கலாம். ரைட், இன்றைக்கு நாங்கள் எதுவெல்லாம் அடுத்த ஸ்லைடில் நாங்கள் பார்க்க போகிறோம். மனுஷனுக்கு தேவனுக்கு கொடுக்கக்கூடியது எது? பக்கத்து கால பார்த்துக்கோங்க. எதெல்லாம் கொடுக்கலாம்? ரைட், அதில் ஸ்லைடில் போட்டுருக்கு, வாசிச்சிருக்க. நேரம், நாங்கள் நேரத்தை நாங்கள் கொடுக்க முடியும். பணம், மணி கொடுக்க முடியும். அறிவு, திறமை, எங்களுடைய டேலண்ட், நாலேஜ், அன்பு, இரக்கம், லவ், கம்பேஷன், உழைப்பு, எங்களுடைய உழைப்பை நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க முடியும், மக்களுக்கு கொடுக்க முடியும். செவிசாய்த்தல், உடல் உறுப்புகள், டொனேஷன், டாக்டர் இருக்கிறேன், ஜெபம், நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் கொடுக்க முடியும். இன்றைக்கு டைம், இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த டைமை நாங்கள் தேவனுக்கு கொடுக்கிறோம் என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது, நிறைய டைமை நாங்கள் வெவ்வேறு காரியங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே ஆனால் இங்கே பார்க்கிற பொழுது, நாங்கள் எங்களுடைய நேரத்தை நாங்கள் எப்படி நாங்கள் செலவு செய்கிறோம், எப்படி நாங்கள் நேரத்தை செலவு செய்கிறோம். எனவே நேரம் பொன்னானது, ஆனால் இப்போ சொல்கிறாங்க அதை விட இன்னும் பெருமதியானது நேரம். எனவே இந்த நேரத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். எனக்கு தெரியும் ஒரு பாஸ்டர் ஏனோக் சுதாகரன், அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கு இப்படி நிற்கிறேன்டா அவரும் ஒரு காரணம். அவர் என்ன செய்வார்ண்டா, அவருக்கு நிறைய வேலை, ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் 2005, எனவே நான் இந்த O-level எக்ஸாம் எழுதிட்டு நாங்கள் அப்படி திரிகிற பொழுது, கிரவுண்டில் நின்றாலும் அவருடைய அந்த CD கான்ட்ராக்ட், அவருடைய மோட்டார் சைக்கிள் அந்த சத்தம் எங்களுக்கு கேட்கும். பைக்கில் வந்து கோன் அடிப்பார், காந்தன் ஒரு கவாங்க ஒரு அலுவலன் சும்மா ஏற்றிட்டு போவார். நண்பர்களோட ஏதாவது ஒரு ஃபன், ஏதாவது மிக்சர் வாங்கி எல்லாம் விட்டால், இந்த இங்கே சொல்லப்போனால் இந்த கச்சா அதில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அந்த இடத்துக்கு வருவேன். நான் சில நேரம் ஒழிச்சு தெரிகிறது, எங்கே எப்படியாவது இந்த கண்டுபிடிச்சிட்டு அடிக்கடி வந்து ஏற்றுவார். ஏற்று எப்படி இருக்கிறீங்க, எப்படி போகுது வாழ்க்கை, எப்படி சும்மா பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் எனக்கு தெரியல அப்போ அவர் என்னை உருவாக்குகிறாருன்ட்டு. இந்த இடத்துல பார்த்து நான் சொல்லுகிறேன், சிலர் நீங்கள் லீடர்ஸ் இருக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆளோட நீங்கள் கொடுங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொடுங்க, சும்மா பேசுங்க, அது ஒரு உருவாக்குதல். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் எப்படி டைம் கொடுக்குறோம்? இன்றைக்கி இந்த ஃபோன் என்னுடைய வாழ்க்கையிலையும், இந்த ஃபோன் அடிக்கடி நாங்கள் பார்க்குறதுனால சரியான நேரத்தை எடுத்துக்கொண்டு போகிறது. இந்த sermon ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஸ்டாப், சில விஷயங்களை நாங்கள் நிறுத்துவோம்,
சில விஷயங்களை நாங்கள் நிறுத்துவோம். குடும்பத்துக்கு நாங்கள் எவ்வளவு நேரத்தை நாங்கள் கொடுக்குறோம் இன்றைக்கு முக்கியம். ஏண்டா மென்டாலிட்டி எப்படி போகுதுன்னா கிடையாது, சிந்தனை வீட்டை தானே இருக்கிறாங்க, எங்களோட தானே இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் நிறைய நேரங்களில் நாங்கள் நேரத்தை நாங்கள் திருடுகிறோம். ஆண்டவருக்கு சபை 10 மணிக்கு பாவம் ஜோசுவா நித்திரை முழிச்சு அந்த பிளேயர்ஸ் எல்லாம் செய்து இத்தனை டைம் எல்லாம் போட்டு குரூப்லையும் போட்டு குரூப்பில் ஒரு தரம் அதை பார்க்குறது இல்லை. அனாதை பிள்ளை மாதிரி அந்த போஸ்டில் அப்படியே இருக்கும். ஒரு லைக் பண்ணுங்க, ஓகே வாரம் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க குரூப்பில். பாவம் அது நம்முடைய மூர்த்தி மட்டும் ஒரு ஹார்ட் ஒன்று போட்டு பாவம் ஒரு தரம் போடையில் நானாக அதை போட்டு. ஆண்டவருக்கு எப்படி எங்களுடைய டைமை கொடுக்குறோம்? ஃப்ளைட்டுக்கு டைம், ஸ்பாட் டைம், அந்த டைம் காலையில் 8 மணி வேலை போய் எங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பாட் 15 நிமிஷம் போயிட்டா ஐயோ அரை நாள் சம்பளத்தை வெட்டிடுவோம். ஆனால் சபை என்பதா 3 பாட்டு பாட போகிறாங்க, பாடட்டும். நாங்கள் ஒரு சேமனில் என்ன பேச போகிறாங்க, கொடுத்தலாம் நாங்கள் கேட்காத சேமனா யூடியூப்பில். அலட்சியம் பண்ணீங்கண்டா உங்களுடைய நேரங்களை தேவனை அலட்சியம் பண்ணுவார். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ், அதாவது இளம் வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டைமை எப்படி நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? படிக்கிறவர்கள் ஃபோன் கேம்ஸில் நீங்கள் விதைச்சிங்கண்டா ஒரு நாளில் இப்படி கேம்ஸில் எப்படியே போய்கிட்டு அதுதான் நீங்கள் அறுப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் ஃபேஸ்புக்கில் நாங்கள் நேரத்தை விதைக்கிறோமா? இன்றைக்கி நிறைய நீங்கள் படிக்கிறீர்கள், கற்றுக்கொள்ளுகிறீர்களா? அதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு காலத்தில் சொல்லுவார்கள், நீ எவ்வளவுக்கு நீ புக்குக்கு முன்பதாக பைபிளுக்கு முன்பதாக நீ குனிகிறாயோ அவ்வளவுக்கு உன்னுடைய தலை ஒரு நாள் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நீங்கள் நேரத்தை சரியாக கையாளுகிறோமோ விதைக்கிறோமோ அது பெஸ்டான நேரமாக மாறும். ஹல்லேலூயா. நான் இந்த என்னுடைய ரட்சிப்பின் அனுபவ சாட்சியை சொன்னேன். அதன் பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை மாறியது. பல மணி நேரம் எங்கே ஜெபிப்பேன்டா? சிறு சிறு காடுகள், எங்கே மனிதருடைய நடமாட்டம் இல்லாத இடங்களில் நேர் முழங்கால் நிற்பேன். அது ஒரு வைராக்கியம் எனக்கு. என்னுடைய கால்களிலே ரத்தம் வரும். அது எனக்கு ஒரு சந்தோஷம். பல மணி நேரங்கள் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க, அந்த ஞானத்தை தாருங்க, பலனை தாருங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோட முன்னுக்கு நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாங்கள் நேரத்தை நாங்கள் கையாளும், வேகமாக போவோம். நேரம் மிக முக்கியமானது. ஓகே, நாங்கள் பார்க்கிற பொழுது இதில் நிறைய விஷயம் அந்த ஸ்லைடில் பணம், எங்களுடைய பணத்தை நாங்கள் எப்படி நாங்கள் கையாளுகிறோம். எங்களுடைய பணம் இன்றைக்கு டாக்டர்ஸுக்கு நிறைய போகுதா, சன்வேக்கு போகுதா, அங்கே இங்கே போகுதா என்று நாங்கள் நோட் பண்ணணும். ஏனென்றால் அதிகமாக பணங்களை நாங்கள் எங்கே செலவழிக்கிறோம்? வீணாக போகிறதா? எங்களுடைய பணங்கள் எப்படி போகிறது? நாங்கள் தகாத பாவ செயல்களுக்கு எங்களுடைய பணங்களை நாங்கள் விதைக்கிறோமா? தேவையற்ற காரியங்களுக்காக எங்களுடைய பணங்கள் விரயமாகுதா? அடிக்கடி என்ற காசு துளைஞ்சு போகுது, எங்கேயோ யாரோ எடுத்துகிட்டு போகிறான், ஆட்டையே போடுறான் அப்படின்றது நாங்கள் நினைக்கிறோமா? எனவே நீங்கள் சரியாக நீங்கள் கையாளுங்கள். ஆண்டவருக்காக கொடுப்பதற்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் அறிவை நீங்கள் பயன்படுத்துங்கள். அன்பு கரிசனை மற்றவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. எனவே இது மிக முக்கியமான ஒன்று. அன்பை நாங்கள் சரியாக நாங்கள் கையாள வேண்டும். அதே நேரம் எங்களுடைய உழைப்பு, செவிசாய்த்தல், மற்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய காரியங்களை கொடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ரைட், இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் தனிமையில் இருக்கிறார்கள், நோயாளிகளாக இருக்கிறார்கள். பிள்ளைகள் வந்து எங்களை பார்க்க மாட்டார்களா, யாராவது ஒருவர் வந்து எங்களுக்கு ஜெபிக்க மாட்டார்களான்ட்டு இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே வேதம் சொல்லுகிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஏனென்றா காலம் பொல்லாததாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எபேசியர் 5:16. எனவே இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வேலை, எங்களுடைய ஊழியம், எங்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் எப்படி எங்களுடைய நேரங்களை நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் சரியாக நீங்கள் சிந்தியுங்கள். அன்பு, அதாவது மற்றவர்களுக்கு எங்களுடைய அன்பை நாங்கள் எப்படி நாங்கள் கொடுக்கிறோம். ஒருவர் சொன்னார், பணம் செய்யாததை சிநேகம், அல்லாவிட்டால் இரக்கம், அன்பு செய்கிறது என்று. எனவே பணத்தால் முடியாததை இந்த அன்பு செய்து காட்டுகிறதாக இருக்கிறது. எனவே நான் ஒரு புக்கு படிக்கும்போது, ஒரு புத்தகம் படிக்கும்போது அதில் ஒரு விஷயம் இருந்தது, அது என்னுடைய உள்ளத்தை தொட்டது. என்ன விஷயம் என்றால்,
தகப்பனார் ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபர். அவர் ஆஃபீஸ்லேயும் அவர் என்ன செய்வார்ண்டா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், லேப்டாப்பில் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பார். வீட்டை வந்தாலும் தொடர்ச்சியாக என்ன செய்வார்ண்டா பேசிக்கிட்டே இருப்பார். ஃபோனில் பேசுகிறார், லேப்டாப்பில் பேசுகிறார். இந்த பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறது அவருக்கு, பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை, 5-6 வயது. அந்த பிள்ளை வந்து அப்பாவோட இருக்கு, அப்பா வாங்கப்பா விளையாடு போவோம். ஏய் போ, அப்பா வேலை முக்கியமான ஹாலில் இருக்கிறேன். திரும்பவும் கூப்பிடுது அந்த பிள்ளை, அப்பா வாங்க விளையாடுவோம்பா. போய் இருங்க, சிட் டவுன் ப்ளீஸ் என்று சொல்லி உங்களை இல்லை அந்த பிள்ளையை அந்த அப்பா சொல்லுகிறார். எப்படி திரும்ப திரும்ப சொல்லுகிறப்பல அந்த பிள்ளை கேட்குறது, என்னப்பா அப்படி கோலில் பேசுகிறீங்க? ஏய் நான் இவ்வளோ இந்த 1 மணி நேரம் பேசுனேன்டா, எனக்கு 10 லட்சம் ரூபா எனக்கு காசு வருது. எவ்வளோ? 10 லட்சம் ரூபா காசு 1 மணி நேரம். அப்படியாப்பா? இவர் வேலைக்கு போயிட்டார். அடுத்த நாள் அந்த பிள்ளை ஒரு பழைய டப்பாவை தூக்கிட்டு வெளியில் அந்த கடை தெருவுக்கு போகுதான். போய் ஐயா பிச்சை தாங்க பிச்சை தாங்க பிச்சை தாங்க. இவர் ஆஃபீஸ் பிடிச்சி வீட்டை வருகிற பொழுது அந்த பிள்ளை கொஞ்சம் காசோடு இருக்குது. அப்பா என்னங்கப்பா காசு? இது எவ்வளோ இருக்குன்னு என்னங்கப்பா, இதுக்கு எவ்வளவு நேரம் எனக்கு தர போறீங்கப்பான்னு அழுத. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் எங்களோடு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. காரணம் ஓகே அது பெஸ்ட்டு. அதில் அந்த புத்தகத்தில் பார்க்கிற பொழுது அவர் நல்ல பணமெல்லாம் சேகரித்து விட்டு நிறைய சொத்துக்கள், திரும்பி பார்க்கிறார், பிள்ளையையும் காணவில்லை, மனைவியையும் காணவில்லை, குடும்பத்தை காணவில்லை. இன்றைக்கு இது அதிகமாக நடக்கிறது. எனவே நாங்கள் கொஞ்சம் தெளிவடைவோம். எனவே பணம் செய்யாத விஷயத்தை அன்பு செய்கிறது. மனமுடைந்தவர்கள் ஆறுதலுக்காக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய அன்பு ஆண்டவர் எங்களை நேசித்த அந்த நேசத்தை எப்படி நாங்கள் கொடுக்க போகிறோம்? ஒரு சுவிசேஷகர் ஒவ்வொரு நாளும் சண்டே சர்வீஸ் முடிஞ்சோடனே ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் துண்டு பிரதிகளை இந்த ட்ராக்ஸ் கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கு இயேசு நேசிக்கிறான்னு கொடுப்பார். அன்று எல்லாம் முடிச்சுட்டு இவர் ஆயத்தப்படுகிறார். சரியான மழை, ஹெவி ரெயின், பயங்கர மழை. ஐயோ ஆண்டவரே இன்றைக்கு எப்படி? ஆனால் அவர் உள்ளத்தில் இல்லை, நீ போ. குடை எடுத்தார், ரெயின் கோட்டெல்லாம் போட்டார், போகிறார். ஒரு வீட்டுக்கு போகிறார். உண்மையாக நடந்த சம்பவம். போகிற பொழுது அந்த வீட்டை தட்டுகிறார். டக் டக் டக். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுகிறார், தட்டுகிறார், ஒரு சத்தத்தையும் காணவில்லை. இங்க கவனிங்க. திரும்ப தட்டுகிறார். ஒருவர் வேகமாக வந்து கதவை திறக்கிறார். திறக்கிற பொழுது இயேசு உங்களை நேசிக்கிறான் சிரிச்சிட்டு சொல்றேன். அவர் சொன்னாரு, ஏய் நான் முக்கியமான ஒரு வேலையில் இருந்தேன், நீ வந்து குழப்பிட்டியடா, சொதப்பிட்டியடான். என்ன வேலை? அவன் முதலாவது தட்டுகிற பொழுது தன்னுடைய கயிற்றை தூக்கில் மாட்டுவதற்காக எல்லாமே இழந்து போய் என்ன செய்வதென்று தெரியாது. கடைசியாக அவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. நான் என்ன முடிச்சிருவோம். அவர் தூக்கை அந்த நாக்காலில் ஏறி கழுத்தில் அவர் மாட்டுகிற பொழுது சத்தங்கள். கொஞ்ச நேரம் நிற்கிறார். சரி அவன் போயிடுவான் தான் என்று வெயிட் பண்றார். ஆனால் திரும்ப கேட்கிறது. அவர் ஆயத்தப்படுத்துகிற பொழுது 3வது தரம் அவர் தட்டுகிற பொழுது யாரடா அவருக்கு வந்து கடைசியாக பார்த்துட்டு போகணும் வந்தவர் தான். அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஓ என அழுதார், ஒப்பு கொடுத்தார், அவருக்காக ஜெபித்தார். பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தார். இன்றைக்கு எத்தனையோ பேர் மருத்துவமனையில் யாராவது வரமாட்டாங்களான்ட்டு செத்து போயிருக்கிறாங்க. எத்தனையோ வயதானவர்கள் இன்றைக்கு நாங்கள் கூட இதை நாங்கள் செய்கிறோம், மிஸ் பண்ணுறோம். கால் பண்ணுறாங்க, இந்த வாரம்ன்றோம். சாரி, நான் கட்டாயம் வருவோம். எனவே நாங்கள் ஆண்டவருக்காக இந்த நாட்களிலே நாங்கள் கொடுக்க வேண்டும் நேரத்தை, அறிவு. இன்றைக்கு எங்களுக்கு நிறைய நாலேஜை கொடுத்துருக்கார். ஆண்டுடைய காரியத்திற்காக பயன்படுத்துங்க. நிறைய பேர் எங்களுக்கு தேவையில்லை. இந்த மீடியாவில், இந்த டி குழுவில், ஹொயாரில் நிறைய தாளந்துகள் உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் அதை கொடுங்க. எனவே நீங்கள் ஒழிச்சு வைக்காதீங்க. எனவே உழைப்பு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். ஓகே, எங்களுடைய டைம் நாங்கள் இல்லாதபடினால ரைட். ஜெபம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஜெபிக்க வேண்டும். அடுத்த ஸ்லைட்டுக்கு நாங்கள் போகலாம். ரைட், அடுத்த ஸ்லைட்டில் நாங்கள் பார்க்கிற பொழுது தீமோத்தேயு வாசிக்கிறீங்களா? லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம்.
லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்காங்க சொல்லுங்க, எந்த அளவினால் நீங்க அளக்கிறீங்களோ சொல்லுங்க, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ. அதான் நான் ஏற்கனவே காட்டினேன். நாங்கள் இப்படி நாங்கள் பந்தை போட்டோம்னா ஒரு வெள்ளி போட்டோம்னா, ஆனால் நாங்கள் எவ்வளோத்துக்கு நாங்கள் போஸ்ட் கொடுக்கணும், இன்னும் போவோம், மேலே போவோம். எனவே எவ்வளோத்துக்கு நாங்கள் கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் நான் போட்டிருக்கிறேன், தேவன் நாம் கொடுத்ததை விட அதிகமாக எங்களுக்கு திருப்பி தருகிறவராக, நாம் அவருக்கு கொடுத்ததை விட அவர் எங்களுக்கு அதிகமாக திருப்பி தருகிறவராக இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ கம்பெனி ஓனர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னுடைய பையில பணத்தை போடுகிறார். என்னதான் அவர் தன்னுடைய பாக்கெட்ல ஆண்டவர் பணத்தை போடுகிறாரா, அவர் எடுத்து ஆண்டவருடைய பாக்கெட்ல போடுறாரா? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அவருடைய கம்பெனியை ஆசீர்வதிக்கிறாராம், அவர் தன்னுடைய கம்பெனியிலிருந்து போடுகிறாராம். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார். அதில் தான் இருக்கு பெரிய ஒரு விஷயம். ஆண்டவருடைய என்னுடைய கை இந்த அளவு தான், அவர் சொல்லுகிறார், என்னுடைய கை இந்த அளவு தான். ஆனால் ஆண்டவருடைய கை பெரிய கை. அவர் போடுகிற பொழுது ஐயோ இவ்வளவு வருகுதுன்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுகிறாராம். எனவே நாங்கள் எப்படி கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது, முசுப்பாத்தியான கதை தான். இந்த எல்லா சபைகளும் இருக்குது, நிறைய சபைகளா, ரோமன் கத்தோலிக்கம் இருக்குது, அதே மாதிரி நம்முடைய ஹாரிஸ்மெட்டிக் இருக்குது, ஆங்கிலிக்கன் சபை இருக்குது. இந்த 3 சபைகள், இந்த 3 சபைகளும் என்ன செய்ததாம், கடவுளுக்கு கொடுக்கிறதை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த ரோமன் கத்தோலிக்க பாஸ்டர் வந்து சொல்லுகிறார், நாங்கள் எப்படி நாங்கள் ஆண்டவருக்கு கொடுப்போம் என்று அவர் தன்னுடைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். அதே மாதிரி கரிஸ்மெட்டிக், இந்த ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் எப்படி தங்களுடைய காணிக்கையை ஆண்டவருக்கு எப்படி கொடுக்குது என்பது அவர் சொன்னார். அதே மாதிரி இந்த ஆங்கிலிக்கன் போதகரும் சொன்னார். அவர்கள் 3 பேரும் சொன்ன விஷயம் எப்படி என்றால், நாங்கள் ஒரு வட்டத்தை கீறுவோம். என்னத்தை? ஒரு வட்டத்தை கீறுவோம். வட்டத்தை கீறி, ரோமன் கத்தோலிக்கம் வட்டத்தை கீறி நாங்கள் என்ன செய்வோம் என்றால், எங்களுடைய பணத்தை மேலே தூக்கி வீசுவோம். வீசுகிற பொழுது என்ன சொல்லி வீசுவோம் என்றால், ஆண்டவரே இந்த வட்டத்துக்குள்ளே விழுகிறதெல்லாம் எனக்கு, வெளியில் விழுகிறதெல்லாம் உங்களுக்கு. வட்டத்தை சின்ன வட்டமாக அவர்கள் கீறி விடுவார்கள். ரைட், உள்ளுக்கு விழுகிறது இவங்களுக்கு, வெளியில் விழுகிறது ஆண்டவருக்கு. ஓகே, வெரி குட், கை தட்டினாங்க. ரைட், அடுத்ததாக இந்த ஆங்கிலிக்கன் பாஸ்டர் வந்தாராம், வந்து சொன்னாராம், எப்படி நீங்கள் கொடுப்பீங்கன்னு. நாங்கள் பணத்தை எடுத்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே வட்டத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு, வெளியில் இருக்கிறதெல்லாம் யாருக்கு? தூங்குறீங்களா? யாருக்கு? வெளியில் இருக்கிறார்கள். ஆனால் ஓகே, வெரி குட், சூப்பர். ஆனால் அந்த ஆவிக்குரிய சபை இப்போ நீங்கள மாதிரியான அவர்கள் வந்து அவர் சொன்னாராம், பாஸ்டர் நாங்கள் எல்லா பணத்தையும் ஜெபம் பண்ணி எடுத்து வீசுவோம். வீசுகிற பொழுது ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும், கீழே விழுகிறதெல்லாம் எனக்கு, மேலே போகிறதெல்லாம் நாலேஜ். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் இதுதான் விளையாட்டு காட்டுறோம், ஆண்டவரே. ஆனால் மேலே எங்கே போகிறது? எல்லாம் கீழே தான் விழும், பாக்கெட்டில் நிரம்புறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் கொடுத்தல் மிக முக்கியமானது. எனவே கொடுக்கிற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு. இதெல்லாம் சும்மா எழுதின வேர்ட்ஸா? ஜீவனுள்ள வார்த்தையா? இதெல்லாம் நிறைய பேர் அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்த காரியங்கள். எனவே தேவனுக்காக அவர்கள் கொடுக்கிற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி கரனுக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன். உண்மையா என்றால் நானும் கொடுக்குற விஷயத்தில் எப்படி என்றால், எப்போ பொக்கேட்டை பார்க்குறது இப்போ அப்படி தான் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் பிரசங்கம் எல்லாம் பண்ணுவோம், ஓகே கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கே வருகிற பொழுது அவர்கள் செய்த ஒரு நல்ல விஷயம், சம்பளம் வந்துட்டுன்னா 2 பேர்ட்ட சம்பளத்தை எடுத்து ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ணி முதலாவது விஷயம் ஆண்டவருக்கு கொடுக்கறத நாங்கள் அனுப்பிடுவோம். ஆண்டவருடைய விஷயம் ஆண்டவருக்காக. அதில் எப்படி அவர்கள் கொடுப்பார்கள் என்றால்,
ஒவ்வொரு சதம் இவ்வளவு வந்ததுண்டா 10ல் 1 பங்குண்டா எப்படி இருக்கும்? நான் நினைக்கிறேன் அது அவருடைய அம்மாவிடத்தில், எங்களுடைய மாமியாரிடத்துலேருந்து அவங்க கற்றுக்கொண்டிருப்பார்கள். சரியாக அவர்கள் அதை கொடுப்பார்கள். ஆனால் அந்த மாதம் எங்களுடைய பணம் அது எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கும், நிறைய கமிட்மெண்ட். ஆனால் கர்த்தர் அவைகளை ஏதோ ஒரு வகையிலே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு வருகிற பணத்தை, சம்பளம், சேலரி எப்படி நீங்கள் கையாளுகிறீர்கள்? ஆண்டவருக்கு முதல் பங்கு போகிறதா? அல்லாவிட்டால் எங்கே போகிறது? க்ரோசரி அது இது எல்லாம் வாங்கிட்டு கடைசி 50 வெள்ளி இருக்குது. ஓகே, 50 வெள்ளி இருக்குது, அதுலேயும் 10 வெள்ளி அவனுக்கு கொடுக்கணும். இது ஓகே, 10 வெள்ளி கொண்டு சம்பளம் 2000 வெள்ளி சம்பளம், 10 வெள்ளி ஆண்டவருக்கு. நம்முடைய ஆள் எப்படி? நான் சொன்னனே, இது சும்மா பேசுறதுக்கான விஷயம் இல்லை. இங்க கவனிங்க. விதைப்பு, அறுப்பு, உஷ்ணம், கோடைக்காலம், இது விதி என்று சொல்ல முடியாது. இது நியதி. ஆண்டவர் இதை கிரியேட் பண்ணிருக்கார். எப்படி எங்களுக்கு எவ்வளவு இந்த ஹார்ட், இந்த கிட்னி எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி இதுவும் ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டிருக்குது. நான் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன தாக்கத்தை நாங்கள் கொடுக்கிறோமோ அது திருப்பி எங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கர்த்தருக்காக உங்களுக்கு 1 ரூபாய் கிடைத்தாலும் கணக்கு வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்க, உங்களை குறைவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பெர்க்மன் பாடுகிறார், கொடுத்து பாரு, அவர் உன்னை குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பார். 10ல் 1 கொடுத்து பாரு, குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பார். 2வது, கொடுக்கிறவர்களுக்கு ஒருபோதும் பற்றாக்குறைவு வராது. இல்லை, பற்றாக்குறைவு இருக்கு, வராது. பக்கத்தில் இருக்க பார்த்து தைரியமாக சொல்றேன், கொடுங்க, உங்களுக்கு பற்றாக்குறை வராது. சொல்லுவார்கள் தமிழ்ல அந்த பழமொழி, இறைக்கிற கிணறு தான் என்ன செய்யும்? ஊறும். நாங்கள் அந்த ஊரில் இங்கே கிணறுகள் நீங்கள் பாவிக்கிறதெல்லாம் டேப் அது இதுன்னு சொல்லி, ஆனால் ஊரில் கிணறு அதை என்ன செய்வாருன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிறவர்கள் மாதத்தில் ஒரு வாட்டி மேன் ஃபெலோஷிப் அவர்கள் சுத்தம் பண்ணுவார்கள். சுத்தம் பண்ணுகிறது போல எப்படி ஜொலியாக இருக்கும் தெரியுமா? மூர்த்திக்கு தெரியும், அவர் சிரிக்கிறார். எல்லாரும் வருவார்கள், இன்றைக்கு நாங்கள் கிணறு வைக்க போகிறோம்டா. அப்படியா, ஓகே, என்னென்ன வாங்குறது எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துடுவாங்க. வாளியெல்லாம் கொண்டு வருவார்கள். 2 வாளியை 2 பேர் உள்ளுக்கு குதிப்பாங்க, 2 பேர் மேலே நிற்பாங்க, 4 பேர் அப்படியே அந்த சுவரெல்லாம் கழுவுவாங்க. ஊத்துடா இதா ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிற்பாடு அந்த பயங்கரமான நாற்றமாக இருக்கும். சோப்பு போட்டிருப்பாங்க, அது போட்டிருப்பாங்க, அழுக்கு, பிளாஸ்டிக்கு, அது இது எல்லாத்தையும் அள்ளுவி க்ளீன் பண்ணின பிற்பாடு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கிளியராக இருக்கு. இறைக்கிறது. நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் சொல்லுகிறது, ஏழைக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு இறங்குறான். கர்த்தர் ஒரு நாளும் உங்களுடைய அக்கௌண்ட்டில், அதாவது நீங்கள் அவருக்கு கொடுக்குற அந்த கடனை அவர் அப்படியே ஓகே நாளைக்கு கொடுப்போம், அடுத்த வாரம் இந்த வாரம் சம்பளம் குறைவென்று அவர் கணக்கு சரியாய் தீர்த்திருவார். எனவே நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அதான் நாங்கள் பார்க்கிறோம். சாரிபாத் ஊர் விதவை, எலியா சொல்லுகிறார், முதலாவது எனக்கு கொண்டு வா, நான் தேவனுடைய கர்த்தருடைய ஊழியக்காரன். ஐயா கொஞ்சம் தான் இருக்குது, மண்டையை பாவிக்கிறீங்களா, அறிவு பாவிக்கிறீங்களா, கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை பரவாயில்ல, ஏண்டா நீ சாக போகிற, நீ சாகாமல் இருக்கணும், அதை கொண்டு வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி தொழில், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஃபேமிலிஸ், உங்களுடைய காரியம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதிக்கொண்டா. வா, என்ன கனம் பண்ணு, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன். சண்டே ஸ்கூல்ல எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, 5 அப்பம் 2 மீன். அந்த சின்ன பையன் பாவம், இந்த சீசர்கள் எல்லாம் கொண்டு வா அப்படின்னு பறிச்சுட்டு வந்தான். உண்மையாக கொடுத்தானே தெரியல, ஆனால் கொடுத்துட்டானே, அது பெரிய விஷயம். ஆனால் கொண்டு வருகிறார்கள் 5000 பேர், 5 அப்பம் 2 மீன். எப்படிரா, பெரிய எல்லாரும் மக தடிமாடுகளுமா இருக்காங்க, இப்படி எவ்வளோதான் சாப்பிடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறேன், இல்லை, நோ, கொண்டு வா.
கர்த்தருடைய கையில் போகிற பொழுது அது பல மடங்கு மல்டி ஆகிடும். அடுக்க எடுக்க எடுக்க கூட 12 கூட வந்துட்டு இவங்களுக்கு தேவன் ப்ளஸ் பண்ணுறார். சீஷர்களுக்கு 12 கூட. வயல்களுக்கு போய் சும்மா நெல்லுகள் அதுகளெல்லாம் குறிச்சிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தாக. ஏண்டா அவங்களோட வேலையாக தான் போகிறப்போ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மிகுதியாக 12 கூடைகள் எடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களோட தீர்க்க தரிசன வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறேன். சில நேரம் நீங்கள் லொஸ் ஆகிருக்கிறீங்க. நான் சொன்னேன் 2 மாதம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 2 மாதத்தில், இப்போ ஜனவரி முடிஞ்சுது, இப்போ நான் February இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கொடு 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 வித. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆசீர்வாதம் வேறு லெவல், வேறு அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவரால் பெருக்க முடியும், அவரால் மல்டியாக கொண்டு வர முடியும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கிறோம், பரலோகமே உங்களுக்கு திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி திறக்கும்? நாங்கள் இங்கே பார்க்கிறோம் மல்கியா வாசிச்சு கொள்ளுங்க. மல்கியா 3வது அதிகாரம். மல்கியா 3வது அதிகாரம் வாசிங்க 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை வாசிங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். அதுக்கு மேல, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருடா, என்னுடைய பங்கு இங்கே கொண்டு வந்துரு, அதான் ஆட்டைய போடாது. ஏண்டா ஏதோ உங்களை பைபாஸ் பண்ணி இந்த வெளியில் இருக்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் என்னண்டா, தம்பி நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், ஆனால் உன் மூலமாக சில காரியம் நடக்கணும். சும்மா வந்து நான் உன்னை நீ ஒரு ஆக்ஷனில் இறங்காமல் நான் வந்து செஞ்சுட்டு போனால் ஒரு கண்ட்ரோல்லாம் போயிடும். கொண்டு வாருங்க. அப்பொழுது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்ன செய்யுங்க? டெஸ்ட், ஒரு டெஸ்ட். பண்டக சாலை கொண்டு வாங்க, எனக்குரியதை கொண்டு வாங்க. அப்பொழுது பாருங்க, வானத்தின் மதகுகளை, வானத்தை கிழித்து உங்களை நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு பாருங்க. அந்த வசனத்தை கீழே நீங்கள் வீட்டை போய் வாசிங்க. மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனம். அவர் சொல்கிறாரு, உன் மக்கள் சொல்லியிருப்பாங்க, நீ உதவாதவன், நீ சபிக்கப்பட்டவன் அப்படின்னு. ஆனால் இதற்கு பிற்பாடு மக்கள் சொல்லுவார்கள், எப்படியா இது நடக்குது, எப்படியா நடக்குது. எனவே நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவருங்க. எனவே சின்னாளுங்க, நாங்கள் வாலிப பிள்ளைங்க, நோ நீ வேலைக்கு போகிறதானே, ஆண்டவருக்குரியதை கொடு, கர்த்தருக்குரியதை கொடு. இந்த மகள் கற்றினா போன வருடம் நான் வீட்டை போகும்பொழுது அவங்க கேட்பேன், காசு காசு காசு. அந்த சில்லிங் காசுலாம் நான் கொடுப்பேன், 50 காசு. அவங்க கொண்டு உடனே என்ன செய்வாங்க, அந்த உண்டியல் எடுத்து கொண்டே போடுவாங்க. நான் ஏற்கனவே அந்த உண்டியல் வாங்கி கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன், இது வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ஊழியத்துக்கு நாங்கள் இது கொடுக்க போகிறோம். அவங்க சேர்த்து பிறகு நான் அந்த வருஷம் டிசம்பர் மாதம் நாங்கள் ஒரு சபைக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம், சின்ன ஆளுங்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு. 350 வெள்ளிக்கு மேலே வந்துச்சு. ஆனால் அங்கே அது ஒரு பெரிய காசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் சின்னல்லே நாங்கள் பழக்குவோம். வாலிப பிள்ளைங்க, ஜூத்தாக இருக்கிறவங்க பழகுங்க, கர்த்தருக்கு கொடுக்கிறத நீங்கள் பழகுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே நாங்கள் கொடுத்ததுனால ஒரு நாள் நாங்கள் ஒட்டாண்டியாக போக மாட்டோம், ஒரு நாள் நாங்கள் ஆண்டியாகிட மாட்டோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாரையா, கர்த்தர் எங்களை நடத்துவார். என்னண்டா ஒரு முறை ஒருவர், இது வந்து அந்த
வெளியில் நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு ஃபாதரியார், ரோமன் கத்தோலிக்க ஃபாதர். அவருடைய பேர் வந்து ஜெகத் கஸ்பர். சாரி, இந்த ஃபோன் நம்பரை நான் ஒரு பேரை அந்த மாற சொல்லிட்டேன். பேப்டிசம் சபைன்னு சொல்லிட்டேன். அது வந்து சல்வேஷன் ஆர்மி சபை. அந்த ஷாமுவேல் பிராங் என்று சொல்லுகிற அந்த நபர், அது வந்து சல்வேஷன் ஆர்மி, வில்லியம் பூத் சல்வேஷன் ஆர்மியுடைய ஃபவுண்டர். ஓகே, நாங்கள் இங்கே வருவோம். இந்த இதுக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத் கஸ்பர் என்று சொல்லுகிறதான இந்த ஒரு ஃபாதர், இவர் வந்து என்ன செய்யறா, தமிழ் போதும், நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் அடிச்சிங்கன்னா தெரியும், நிறைய ஸ்பீச்செல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்னா, இலங்கையிலே யுத்தம் நடந்தது 20-30 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இல்லை 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். யுத்தம் நடக்கிற பொழுது மக்கள் என்ன செய்தார்கள், இந்த யூரோப், ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மன் இப்படி என்று சொல்லி தப்பிச்சு அங்கே போய் அவர்கள் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்க. இப்போ ஆனால் இதுக்கு போகிறதுக்கு ஒரு லெட்டர் வேணுமே, ஏன் போகிறேன்னு சொல்லி இவர்கள் என்ன செய்வார்கள்டா, உண்மையாகவே நிறைய ப்ராப்ளம் ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு. சிலர் அந்த பாட்டியா இந்த பாட்டியான்னு சொல்லி பயங்கர சுட்டு கொள்ளுவார்கள். எனவே இவர் என்ன செய்வார், நிறைய பேர் இந்த போட் எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலேருந்து அப்படியே வேறு நாடுகளுக்கு போவார்கள். ஆனால் ஒரு ஃபாஸ்டர் லெட்டர் கொடுக்கணும். ஏனெண்டா அந்த அவங்க கோர்ட்ஸில் போய் வழக்காட்டுற பொழுது அவங்க சில டாக்குமெண்ட் கொடுக்கணும். இந்த ஜெகத் கஸ்பர் என்றவர் நிறைய வாலிபர்களுக்கு எழுதி கொடுத்தார். உண்மையாக இவருடைய நாட்டில் இருக்க முடியாது, இவர்களுக்கு உயிர் ஆபத்து இருக்கிறது, நீங்கள் இவர்களை உங்களுடைய நாட்டில் நீங்கள் எடுத்துருங்க. காலங்கள் உருண்டோடியது, பல நாட்கள் போய்விட்டது. இவரும் அதெல்லாம் மறந்துட்டார். ஒரு நாள் இவர் என்ன செய்கிறாருண்டா, யூகேக்கு போக வேண்டியிருந்தது. இவர் தன்னுடைய பேக், பாஸ்போர்ட், வீசா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்டில் இருந்துட்டு பக்கம் இப்படி வச்சுட்டு ஓகே ஒரு டீ ஒன்று அடிப்போம்ட்டு போயிருக்கிறாரு. பேக் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பேக் எல்லாம் இல்லை, பாஸ்போர்ட், டிக்கெட் இல்லை, அவருடைய பேக் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படியே நிற்கிறார். என்ன செய்கிறாரு, 2 பேர் திட்டு ஓடி வந்தாங்க. என்னையா இதில் இருக்கிறீங்க சொன்னார். ஐயா இப்படி வந்த எல்லாம் இல்லாமல் போயிட்டேன். உடனே அவருக்கு ஸ்பெஷல் டிக்கெட், அவருடைய எல்லா விஷயத்தையும் கடண்டு வந்து ஒரு 4 பேர் வராங்க, இதன்றாங்க, அவருடைய பேக் கொண்டு வாங்குறாங்க, அவருக்கு இது கொடுக்குறாங்க. இல்லைன்னா அடுத்த ஃப்ளைட்டு பாஸ்டர் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அடுத்த ஃப்ளைட்டு, நீங்கள் போயிடலாம், எங்கே போகணும்னு உங்களுடைய தொடர்பு என்ன, அங்கே யார் உங்களை பிக்கப் பண்ணுவா, எல்லாமே செய்கிறாங்க. இவருக்கு ஆச்சரியம், இது என்ன எப்படி நடக்குதுண்டு. இவர் அந்த விசாரிச்சார், அவரை கூப்பிட்டு சொன்னார், ஐயா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா 20 வருடத்துக்கு முன்பதாக நான் வந்தேன் உங்கள்கிட்ட லெட்டருக்கு, நீங்கள் கொடுத்தீங்க, எந்த இதுவுமே விசாரிக்கலை, கொடுத்து விட்டீங்க. இன்றைக்கு நான் தான் இங்கே இந்த ஃப்ளைட் இதுக்கு நான் வந்து ஒரு சூப்பர்வைசராக இருக்கிறேன், நான் ஒரு பெரிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த எல்லாருமே ஒவ்வொரு பொசிஷனில் இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் விதைக்கிற விதைகள், நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் கொடுக்கிறது ஒரு நாளும் அது வீண் போவதில்லை, நிலத்திலே விழுவதில்லை. தேவனுடைய ஒவ்வொரு முடியையும் அவர் கணக்கில் வச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியில்லாதாக்க நீங்கள் யோசிக்க வேணாம். ஆண்டவர் உங்களை அவர் தம்முடைய கைகளில் அவர் வரைந்திருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக அவருக்கு மறைவாக ஒன்றுமே இருக்க முடியாது. அடுத்த ஸ்லைட் நாங்கள் பார்த்துடுவோம். அடுத்த ஸ்லைட். ஓகே, அடுத்த ஸ்லைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் கொடுக்கலாம்டா, நாங்கள் எங்களுடைய நேரத்தை நாங்கள் ஆண்டவருக்காக கொடுப்போம். ஒரு மனிதன் தன்னை கொடுக்கலாம், நேரத்தை, பணத்தை, ஜபத்தை கொடுங்க. ஏன்னா நாங்கள் இந்த மாதம் வந்து AGW கலெக்ட் பண்ண போகிறோம். எனவே ஆண்டவருக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம். நான் அதுக்கு பிற்பாடு ஒரு வீடியோ ஒன்று போடுவேன், நீங்கள் அதை பாருங்கள். எனவே நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் விதைப்போம். எனவே தேவன் பெரிதான காரியங்களை எங்களை கொண்டு செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் இப்போ ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் பார்க்கலாம். அதன் பிற்பாடு நாங்கள் ஒரு ஜெபத்தோடு நாங்கள் நிறைவு செய்வோம். சரியா, இந்த வீடியோ என்னென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பிரிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பையன் ஷாமுவேல் என்றதான இந்த பையன் நைஜீரியாவில் இருக்கிறார். இவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிப்பாட்டுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, சாரி நிப்பாட்டுங்க. ஓகே, இவர் நைஜீரியாவில் இருக்கிறார். இந்த வாலிபன் அங்கே வந்து அவருக்கு ஸ்கூல் போகணுமென்ற தேவை இல்லை. ஏனெண்டா அவ்வளவு கஷ்டம், சும்மா போய் படித்து ஏன் டைமை வேஸ்ட் ஆகணும். இவர் சின்னலே ஒரு வேலையை பழகிறார், அது வந்து இந்த டைல்ஸ் ஒட்டுற வேலை. ஆனால் இவர் அந்த வேலைக்கான அதை படிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த வேலைக்கு டூல்ஸ் இல்லை அவருக்கு, அது வாங்குறதுக்கு பணம் இல்லை. ஆனால் இந்த பிளாஸ்டிக்குகள், குப்பைகள் இவைகளை சேர்த்து கிடைக்கிற பணத்தை அவர்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தார்கள். 19 வயது, ஜோஜு பாருங்க. இன்றைக்கி நாங்கள் எவ்வளவு இருந்து ஐயோ அது இல்லை இது இல்லைன்றோம்.
சாப்பாட்டுக்காக அலைகிறார்கள். நைஜீரியா, காசா போன்ற நாடுகள், இன்னும் பயங்கரமான அந்த நேபாள், மியான்மார், ஸ்ரீலங்காவில் கூட இப்போ பயங்கரமான அழிவுகள், நாசங்கள்னால இன்னும் விலைவாசிகள் அதிகரித்து கொண்டு போகிறது. எனவே மக்கள் திண்டாடுகிறார்கள். இந்த வாலிபனை இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற ஒரு வாலிபன் போய் பார்க்கிறார். அவருக்கு சில ஹெல்ப்கள் பண்ணுகிறார். ஆனால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியலை. ஐயோ, இப்படி ஒரு நடக்குது. ஆனால் சிலர் நீங்கள் அது வைரலாக இருக்குது, நீங்கள் சிலர் பார்த்துருப்பீங்க. எனவே அதுதான் அந்த இதில் மெயின் திங். எனவே அந்த வாலிபன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறார். ஆனால் அவங்க எவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளவு அவரை ஹோனை பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ ப்ளே பண்ணுங்கள். ஓகே. What's your name? My name is Samuel. How old are you? 19 years old. 19 years old. What is inside this bag? Carton and rubber. Carton and rubber. How much is everything if you want to sell all of them like this? 2,000 or 1. Which work? Tyler. Okay, you shall do ties. Yes. Swear. I swear with Almighty God. Yeah, what year did you learn it? I learned ties in ஒரு நீண்ட வீடியோ, அதனால் நான் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் வேகமாக. நீங்கள் அந்த லிங்க் வேணுமெண்டா நீங்கள் விட்டு வைப்பாங்க. just the app. Now why you dey cry? Yes. So I will close your eyes from this place. So it's outside. Let's go. Now look back. God will surprise you in the name of Jesus. Amen. This is 50,000 for you, okay? Keep it. Okay? Calm down. God bless you. God bless you. Calm down. Stand up. All right. So for the last one, Can you meet my mom? yes, I can meet your mom. Yeah, calm down. Let's go meet your mom. You have already know what he's doing for a living now. So you want to stop him from doing the particular work he's doing before to start a new life. So I want you to bring work for him and pay him very well. Sure, you get him. You get number. Yes. You get the number. Yeah, call your number for the screen. 091 33 Mhm. 70 52. Call that number if you want to reach out to him. If you want to surprise him or you want to give him any gift, call him, give him all the gifts. So thank you so much. So number, I want to talk about your boss. You have not done freedom, right? Yes. Do you have your boss number? Yes. So you're going to give me his number. Mo fẹ́ òfẹ́ mi mímọ́, mo fi farakùnrin yìí lótìtọ́ bí mo tiẹ̀ mọ orúkọ rẹ̀ ṣùgbọ́n ẹ̀mí mímọ́ mọ́ jù mí lọ. Láti jáde lọ ọ̀rọ̀ ìlọ kó máa gbó bí gíga lọ.
Ọlọ́run ìrànlọ́wọ́ o. Ó ní èmi ní ìrànlọ́wọ́ kẹ́nikẹ́ni ò tí ì rí gbà tó nítorí pé o ṣèyí olófúrúgbìn ó ní ìwọ yóò sì ká. Ó ní ìrànlọ́wọ́ aláìlẹ́gbẹ́ ó ní gbogbo ibi tí mo sunkún sí olóṣèkùn mi dẹ̀nu. Wọ́n fi mí mọ́ lórúkọ Jésù àwọn ọmọ mọ̀ ọ́ ṣe ni. Ó ní gbogbo ibi tí wọn ò ṣiṣẹ́ ṣe ó sì ká irúgbìn níbẹ̀. Arákùnrin tó bá wá ti lọ. நாங்கள் இந்த நேரத்திலும் கூட நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.